வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு வித்தியாசமான குழம்பு வெரைட்டி தாங்க. என்னன்னு பாக்குறீங்களா? இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஸ்நாக்ஸா யூஸ் பண்ற மாதிரி. இப்ப இதை யூஸ் பண்ணி குழம்பு செய்ய போறோம். என்னன்னா, இது லோட்டஸ் சீட்ஸ், மக்கானான்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா? நான் மோரியா பிராண்டோட பிரீமியம் குவாலிட்டி பூல் மக்கானா யூஸ் பண்ணிருக்கேங்க. ஸோ நம்ம பூல் மக்கானா யூஸ் பண்ணி குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பூல் மக்கானா கறி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பூல் மக்கானா கறி செய்யறதுக்காக 50 கிராம் மக்கானா எடுத்து வச்சிருக்கோங்க. இஞ்சி பூண்டு 10 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய். நம்ம காரத்துக்கு மிளகாய் தூளும் போடுவோம். ஸோ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, பட்டாணி. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். நான் பட்டாணி உருளைக்கிழங்கு இருக்கு, போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்குங்கிறனால எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி எடுத்து வச்சிருக்கேங்க. 3 தக்காளி எடுத்து சன்னமா வெட்டி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. 10 பல் முந்திரி எடுத்து தண்ணியில ஊற வச்சிருக்கோம். அரை ஸ்பூன் கசகசாவும் இதுல ஆட் பண்ணிருக்கோம். அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கோங்க. லாஸ்டா கார்னிஷிங்காக ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ பூல் மக்கானா கறி தாமரை விதை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூல் மக்கானா கறி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்க தாமரை விதையை ரோஸ்ட் பண்ணணுங்க. அப்பதான் அது சாஃப்டா இருக்கும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னா நல்லா கிரன்ச்சியா மொறுமொறுன்னு ஆயிடும். ஸோ வடசட்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். சாஃப்டாக இருக்கிறது எல்லாமே நல்லா கிரன்ச்சி ஆகிடும். 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிரன்ச்சி ஆகிடுங்க. இப்போ இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வடசட்டியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நெய் மெல்ட் ஆக ஆரம்பிச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிருக்கேன். சோம்பு சீரகம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்துல 1/2 வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி, கசகசாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே நம்ம அரைக்க தான் போறோம். தண்ணி வடிச்சிட்டு முந்திரியும் கசகசாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான், ஸோ நீங்க பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். முந்திரி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. 3 தக்காளி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது நல்லாவே மேஷ் ஆகுற அளவுக்கு வதங்கணும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூடவே நான் தேங்காய் ஆட் பண்றேன். குழம்பு நிறைய வேணுங்கிறதுக்காக. இல்ல நமக்கு சப்பாத்தி, ரொட்டிக்கு தான் தேவை, கிரேவி மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை ஆட் பண்ணி 2 மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. ஆறுனதும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பேஸ்ட் மாதிரி. மசாலாவை மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அதே வடசட்டியில நான் 4 ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சிருக்கேங்க. இது கூட நம்ம பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்க 1/2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க.
உருளைக்கிழங்கு பட்டாணி ஆப்ஷனல் தான், நம்ம இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். மக்கானா மட்டும் போட்டு செஞ்சாவே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு வதங்கிட்டு இருக்கும் போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், நம்ம ஆல்ரெடி மசாலாலேயே பச்சை மிளகாயும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுடலாங்க. உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலா ஆட் பண்ணி 2 கொதி வந்ததும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி. நல்லா கலர்ஃபுல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம்ல வச்சு இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். 20 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்மளோட குழம்பு ரெடியாக போகுது. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்க மக்கானாவை ஆட் பண்ண போறேங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும், நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட தாமரை விதை குழம்பு பூல் மக்கானா கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பூல் மக்கானா கறி ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா சூட் ஆகும். ஜீரா ரைஸ் அப்புறம் பிளெயின் பிரியாணி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கூட இது ரொம்ப சூப்பரா சூட் ஆகும். தாமரை விதை உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட. நம்மளோட மக்கானா கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தா ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஊற்றி சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றியும் சர்வ் பண்ணலாங்க. இல்லை நம்ம கிட்ட கொத்தமல்லி இருந்தா அதை போட்டு கூட சர்வ் பண்ணலாம். நம்மளோட பூல் மக்கானா கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தாமரை விதை உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இந்த மாதிரி கிரேவியா செய்யாம வெறும் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்காக சாப்பிடலாம். நீங்களும் பூல் மக்கானா கிரேவி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.